ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி பார்ப்போமா. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஊரில் உள்ளது. அதுலேருந்து நானே என் தம்பியும் சங்குதுறை பீச்சுக்கும் சொத்தவளை பீச்சுக்கும் போகிற மாதிரி போட்டிருந்தோம். அதுலேருந்து நாங்கள் டேரெக்டாக கன்னியாகுமரிக்கு தான் போனோம். ரெஜியோட ஹஸ்பண்ட் அவங்க ஊர் பேச்சுப்பாறையிலேருந்து அவங்க டேரெக்டாக கன்னியாகுமரிக்கு வந்தாங்க. அன்றைக்கி தீபாவளி நாள் நாங்கள் பேருந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறனால ரெஜி என்ன பண்ணால் ஆன்லைனில் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டான். அதனால் நாங்கள் டேரெக்டாக லைனில் நிற்காம அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக ஒரு லைனோட நாங்கள் அது வழியே உள்ளே போயிட்டோம். டிக்கெட் புக் பண்ணாமல் வந்தவங்களாம் பாவம் ரொம்ப லைனில் இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அதனால் என்ன இந்த ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விவேகானந்தர் பாறை இது. இங்கே ஒரு 30 ரூபா டிக்கெட் கீழே கலெக்ட் பண்ணாங்க. விவேகானந்தர் பாறைக்கு இடத்துல கண்ணாடி பாலம். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்ணாடி பாலத்துக்கு போகிறேன், நானே என் தம்பியும். ரெஜி ஆல்ரெடி பேருக்காச்சும் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப கிளியராக அழகாக தெரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் மங்கலாக தெரியுது அப்படின்னா இப்போ கொஞ்சம் நாள் அப்படி இருக்கானது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தால் நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு போனோம். மேலே கீழே அந்த படியெல்லாம் ஏறி மேலே போயிட்டு போகும்போது மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா அழகாக வெளிச்சமாக கிளியராக சூப்பராக தான் இருந்து கொஞ்ச நேரங்க மேலே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பதுக்குள்ள அந்த பக்கம் ஒரு கார்னரில் பயங்கரமாக இருட்டிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. சொல்லி வாய் முடியல, டக்குனு மழையும் பெஞ்சிருச்சு. மழை வந்தது அங்கே நின்னவங்க எல்லாரும் நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினதும் 1330 குறள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இங்கிலீஷில் எழுதியிருந்து தமிழ் எழுதியிருந்து 133 அதிகாரம் உண்டு. அதில் ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு குறள் எழுதி வச்சிருந்தாங்க. ரெஜியோட ஹஸ்பண்ட் அண்ணன் சொன்னாங்க, அந்த குறள்லாம் பார்த்தது நான் அந்த ஸ்கூல் தமிழ் வார்த்தை அடி வாங்காத நாள் கிடையாது அப்படின்னு. நானும் தான் ஸ்கூலில் அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா சில அதிகாரம் வந்து நமக்கு அதிகாரத்தில் உள்ள குறள் வந்து வாயில் வந்துடும், சிலது நமக்கு வாயிலே வராது. அப்போ படிச்சுட்டு வர சொன்னாலும் நம்ம அங்கே போய் அடி தான் வாங்குவோம். யாரெல்லாம் திருக்குறளுக்காக ஸ்கூல் அடி வாங்கியிருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மழையை நினைச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மறுபடியும் லைனில் வந்து நின்று நாங்கள் போட்டிங் ஏறிட்டோம். போட்ல இருந்து கண்ணாடி பழமும் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் அழகாக தெரிஞ்சிச்சு. போட் அதுக்கப்புறம் கிளம்பிட்டு ஆட்கள் எல்லாம் ஃபுல்லாக ஏறினது கிளம்பிட்டு போட்டில் இருந்து நம்ம வெளியே வர இடத்துல நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா பகவதி அம்மன் கோயில் இருக்குது. நாங்கள் அங்கே போகல, நாங்கள் டேரெக்டாக வந்து முக்கடல் சந்திக்கிற இடத்துக்கு மேலே மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் இந்த பக்கம் நேராக லெஃப்ட் சைடு திரும்பி நடந்து வந்தால் முக்கடல் சந்திக்கிற இடம். அந்த கொடி மாதிரி நட்டு வச்சிருக்கிறதா இதுதான் முக்கடல் சந்திக்கிற இடம்னு சொன்னாங்க. அதாவது இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வேற வங்காள விரிகுடா 3 சந்திக்கிற இடம்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு எடுத்துட்டு அப்புறம் அப்படியே அங்கே நிறைய கடை இருக்குது. அந்த கடையிலலாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எடுத்துட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு காந்தி மண்டபத்துக்கு வந்து அங்கே திறக்கல. அப்புறம் அதில் என்ன பண்ண டேரெக்டாக மீன் சாப்பிட போயிட்டு வீடியோ லென்த் இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.